வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் தமிழில் ரிலீஸ் ஆன கொலைச்சேவல் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் வீட்டை எதிர்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப அவங்களுடைய சொந்த ஊருக்கே திரும்ப வந்திருக்காங்க. எதுக்காகனா, ஹீரோயின் நிறமாத கர்ப்பிணியா இருக்காங்க. இப்படி கர்ப்ப காலத்தில் ஹீரோ வீட்டு வழக்கப்படி அவங்க ஊரு காட்டுக்குள்ள நிலசூழின்ற ஒரு நாட்டு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கும் போது போய் வணங்கினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்குன்ற மாதிரி அந்த ஊர்க்காரங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு திரும்ப அவங்களுடைய சொந்த ஊருக்கே வந்திருக்காங்க. ஹீரோவுடைய குடும்பம் ஹீரோயினை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்க கோயிலுக்கு பொங்க வச்சு பூஜை பண்றதுக்காக போறாங்க. அப்படி பூஜை பண்றதுக்காக போயிருக்கக்கூடிய ஹீரோயினோட நிலைமை என்னாச்சுன்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமேக்ஸ்ல நம்மளை கலங்கடிச்சு உரைய வைக்கிற அளவுக்கு ஒரு பேங்கரான முடிவோடு சொன்ன படம் தான் இந்த கொலைச்சேவல். சரி, இப்போ இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் பண்ணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே தென் தமிழகத்தில் இருக்க ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இளையராஜா படம் வரைஞ்சிருக்க ஒரு வீட்டுக்குள்ள தேவாவுடைய பாட்டை ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டை பார்த்துட்டு இருக்க ஒரு நிறமாத கர்ப்பிணியை காட்டுறாங்க. இவங்க தாங்க அந்த படத்தோடைய ஹீரோயின். இவங்களோட பேர் அனு. வெளியே ஹாயா உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்காருல, இவர் தாங்க அந்த படத்தோடைய ஹீரோ. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போன வருஷம் அவங்க வீட்டையே எதிர்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி வெளியூர் போயிருப்பாங்க. ஆனா இப்பதான் இந்த ஊர்லயே நம்ம ஹீரோக்கு வேலை கிடைச்சி ஹீரோயின் வேற 9 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவங்க குடும்ப வழக்கப்படி காட்டுக்குள்ள இருக்க நிலசூழின்ற அவங்களுடைய குலதெய்வத்தை போய் வணங்குறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க குடும்பமா எல்லாரும் கிளம்பி அந்த காட்டுக்குள்ள இருக்க கோயிலுக்கு தான் போறாங்க. இன்னைக்கு இவங்க போற அந்த காட்டு கோயில்ல சேவலை அறுத்து பொங்க வைக்க போறாங்க. ஸோ அந்த சேவலை இவங்க வீட்டுல தான் புலின்ற பேர்ல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புலின்ற சேவல் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அப்ப டைமிங்ல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டான பாலசரவணன் வந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல, அந்த சேவலை போய் பிடிச்சிட்டு வாடா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா சொல்ல, உடனே பாலசரவணன் அவர் கூட வந்த ஃப்ரெண்டு எல்லாம் ஓடி போயிட்டு சேவலை அடிச்சு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. காலையில நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டெல்லாம் பக்காவா ரெடியாகி வந்துட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இன்னும் ரெடி ஆகாம வெளியில உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்காரு. டேய், இன்னைக்கு உங்க வீட்டுல தான் விசேஷம், நீ இன்னும் குளிக்காம வெளியில உட்காந்துட்டு இருக்கே, முதல்ல போய் குளிச்சுட்டு வாடா, நம்மளாம் சீக்கிரம் கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து கூப்பிட, டேய் நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை பையனா, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காடா, அவ என்ன குளிப்பாட்டுவா, சரி முதல்ல நீங்க எங்க குடும்பத்தை எல்லாரும் கூட்டிட்டு முன்னாடி நீங்க கோயிலுக்கு போங்க, நான் பின்னாடி நானும் என் ஒய்ஃபும் வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவன் ஃப்ரெண்டு அவன் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் டிராக்டர்ல ஏத்தி அனுப்பிடுறாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி அந்த கோயிலுக்கு போக விட்டுட்டு பின்னாடி நம்ம ஹீரோவும் ஹீரோனும் தனியா பைக்ல போலாம்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிராக்டர்ல போயிட்டு இருக்க ஹீரோவுடைய ஃபேமிலியில ஒரு சின்ன பொண்ணு அவங்க பாட்டி கிட்ட, ஆமா பாட்டி, நம்ம எதுக்காக இப்போ இந்த யாரும் போறதுக்கே பயப்படக்கூடிய காட்டுக்குள்ள இருக்க நிலசூழின்ற அந்த தெய்வத்தை வணங்கத்துக்காக போறோம் அப்படின்னு நம்மளாம் கேட்க, அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல சரியான மழைமா வெள்ளப்பெருக்கா போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த ஊர்ல நந்தன்ன்ற ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிருந்திருக்கான். அப்ப அந்த காட்டுக்குள்ள அவன் பார்த்த விஷயம் யாருமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள ஒரு பெண்ணோடைய அலறல். அந்த பொண்ணு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அவங்க நிறமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. உடனே அந்த விஷயத்த அந்த மாடு மேய்ச்சிட்டு இருந்த நந்தன்றவன் ஊருக்குள்ள வந்து சொல்லியிருக்கான். உடனே ஊருக்காரங்களாம் அந்த காட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது இந்த நிறமாத கர்ப்பிணியா இருந்த பெண் கற்சிலையா மாறி இருந்தாங்க. அந்த ஊருக்குள்ள ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு அதிகமான மழை அது எல்லாமே நின்று இருக்கு. அப்பத்துல இருந்தான் ஊருக்காரங்க காட்டுக்குள்ள கிடந்த கர்ப்பிணி பெண்ணான நிலசூழி கடவுளா வணங்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல யாராவது 9 மாசம் நிறமாத கர்ப்பிணியா இருந்தா அந்த கடவுளை போய் வணங்கினா அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குன்ற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி பேட்டிக்கு சொல்லிட்டே போறாங்க. இங்க போறாங்க டைட்டில் ஓபன் பண்ணா இந்த பக்கம் வீட்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கோயிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, நாம இந்த ஊருக்கு திரும்ப வந்தது சரிதானாங்க அப்படின்ற மாதிரிலாம் பாவமா கேட்க, நம்ம ஹீரோவா, இப்போ நீ எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற, உங்க வீட்டுல இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா, வீட்டுக்கு பயந்து தான் அந்த ஊர் விட்டு போனோம், வெளியூர்ல எங்கேயாச்சும் வேலை கிடைச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போதான் டவுன்ல ஒரு கெமிக்கல் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, நமக்கு குழந்தை வேற பிறக்க போது, அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்ல, ஸோ எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாமல் தைரியமா இரு, சரி நம்ம கோயிலுக்கு கிளம்பணும், ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ரெடியாக போயிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க சொந்த ஊருக்கு வந்திருக்காங்களே, இந்த விஷயத்த ரேணுன்ற அவளுடைய சித்தி பொண்ணுக்கு கால் பண்ணி நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதாங்க
காலுக்கு அவங்க தங்கச்சியா பயங்கர ஹாப்பியா வராங்க. என்ன சொல்றானு ஊருக்கு வந்தது எங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீ சொல்லியிருந்தா நாங்களாம் வந்து பார்த்துட்டு போல அப்படின்ட்டு மலாம் சொல்ல. இல்ல நான் ஊருக்கு சடனாக தான் வந்தோம், இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் வந்ததை என் வீட்டுக்கு சொல்ல வேணான்னு இருந்தேன், ஆனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்றமாலாம் நம்ம ஹீரோயின் அவளுடைய தங்கச்சி கிட்ட மட்டும் அவ வந்த விஷயத்த கால் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுக்குள்ள இருக்க நிலசூழின்ற அந்த கோயிலை நோக்கி பைக் எடுத்துட்டு போறாங்க. அப்படி இவங்க ஒரு பக்கம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க இவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி இவங்களுடைய குடும்பம் டிராக்டர்ல அந்த காட்டுக்குள்ள இருக்க கோயிலுக்கு போய் ரீச் ஆயிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறம் வண்டி எதுவும் போகாது, நடந்து தான் போனோம். ஸோ ஹீரோடைய ஃபேமிலி எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள இருக்க நிலசூழி கோயிலை நோக்கி பொங்க வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. அங்க போனதும் சாமி கும்பிடுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பைக்ல போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு என்னவோ ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏ ஒன்றும் பயப்படாத, போகிறோம் சாமி கும்பிட்றோம் திரும்ப வரோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோ பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்தில் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்தில் தெளிச்சு, ஏ அனு எல்லாம் ஓகே தானே, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையிலேருந்து சாப்பிடலையா அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி வா முதல்ல போயிட்டு ஒரு சோடா குடிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பொட்டி கடையில் சோடா வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி ஊரை விட்டு ஓடி போன ஹீரோவும் ஹீரோனும் திரும்ப ஊருக்கு வந்திருக்காங்கன்ற விஷயம் அதே ஊரை சேர்ந்த ஹீரோயின் அப்பா காதுக்கு போய் சேருது. அவ்வளோதாங்க, அவருடைய பொண்ணு இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே அவருடைய முகமே டோட்டலாக மாறுது. கூடவே ஹீரோயின் தம்பி இருக்கான், ஒரு சின்ன பையனாக இருக்கான், அவனை கூட்டிட்டு அவருடைய வண்டி எடுத்துட்டு வேகமா ஹீரோயின் அப்பா அவங்க சின்ன பையனை கூட்டிட்டு இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்க அதே காட்டு கோயிலை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அடர்ந்த காட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பைக்ல போக முடியாது, ஸோ பைக்கை ஒரு ஓரமா நிறுத்திட்டு ஹீரோனை கூட்டிட்டு அப்படியே நடந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இவங்க கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்ற மாதிரியே ஒரு உள்ளுக்குள்ள அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கோயில் இருக்கக்கூடிய லொகேஷன் அது ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளதான் நேரமாத கர்ப்பிணியான நம்ம ஹீரோனை கூட்டிட்டு ஹீரோ போயிட்டு இருக்காரு. அப்படி உள்ளுக்குள்ள போனதும் கோயில்கிட்ட என்ட்ரன்ஸ்லேயே நேரமாத கர்ப்பிணியான நிலசூழியோட சிலை இருக்கு. அந்த சிலையை பார்க்கும்போதே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அது சாமிடி, இந்த சாமியை மனசார வணங்கினா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பிள்ளை பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி கூட்டு போறாரு. ஆனா ஹீரோயினுக்கு அங்க போறதுல விருப்பமே இல்லை. இங்க ஏதோ தப்பு நடக்கும் போல இருக்கு, நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இங்க பாரு ஃப்ரெண்டு என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நமக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் கோயிலுக்குள்ளே போய் நமக்கு முன்னாடியே பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாமளே போகலாம் நல்லா இருக்காது, ஒன்றும் இல்லை போகிறோம் பொங்க வைக்கிறோம் சாமி கும்பிட்றோம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு காட்டு கோயிலுக்கு ரீச் ஆயிடுறாரு. இப்படி இவங்க எல்லாரும் அந்த நடு காட்டுக்குள்ள பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க அதே காட்டு பகுதியில் ஒரு ஓரமாக ஒரு குடிகார கேங் வந்து சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கேங்ல ஒருத்தன் மட்டும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான். இவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோனோட அண்ணன். அவனுக்கும் அவங்க அப்பா மூலியமா இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள தான் இவங்க பொங்க வைக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்க வந்திருக்கான். ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு சீட் ஆடிக்கிட்டெல்லாம் இருக்கானுங்க. ஆனா வெஞ்சன்ஸோட வந்து இறங்கி இருக்க ஹீரோன் அண்ணன் இருக்கான்ல, அவன் கொலவெறியோட தூரத்துல கோயிலுக்கு பொங்க வைக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஹீரோன் ஃபேமிலியை தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவனுடைய அப்பா இங்க வரத்துக்கு முன்னாடியே இவங்க ஆளுங்களை கூட்டு வந்திருக்கான். என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியல. அப்படியே போய் இவங்க குடும்பத்தை தூரந்து பார்த்து முறைச்சிக்கிட்டே இன்னைக்கு ஏதோ இவனுங்க பெரிய சம்பவம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அடுத்து என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஹாண்டடான மியூசிக்கோட இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல நம்ம மனசையே கலங்கடிக்கிற லெவல்ல செகண்ட் ஹாஃபோட இறுதியில பயங்கரமான சம்பவத்தை இந்த படக்குழு பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் ஹீரோயின் அப்பா அவரும் கூடவே அவரோட சின்ன பையனை கூட்டிட்டு அந்த காட்டு கோயிலை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆல்ரெடி ஹீரோனோட அண்ணங்காரன் அவன் ஆளுங்களோட சரக்கு அடிச்சுக்கிட்டு சரியான நேரம் வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இது எதுவும் தெரியாத நம்ம ஹீரோவுடைய குடும்பம் பூஜை பண்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கொண்டு வந்த அந்த சேவல் அதை இப்போ அந்த குலசாமிக்கு காணிக்க கொடுக்க போறாங்க. ஸோ சேவலை அறுக்க போறாங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும், எங்க அது பாவங்க வேணாங்க விட்டுருங்க, அதை பார்க்கவே ஒரு மாதிரி பாவமா இருக்கு, அதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த சேவலை கொண்டு வந்ததே இங்க அறுக்கிறதுக்காக தான், அதெல்லாம் ஒன்னில நீ பார்க்காத அப்படின்ற மாதிரி நம்ம
ஹீரோ மறைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பொங்க வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மாமா மச்சான் இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து, எப்படிடா அணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உன்னை போய் காதலிச்சு உன்னை நம்பி ஓடி வந்திருக்கே, உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவா அவதான் என்கிட்ட பேசி என்னை பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அவதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ அதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோனும் வராங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுடைய லவ் ஸ்டோரியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா நீ தான் காளிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியாமே உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே, ஓ சார் அப்படி வேற சொல்லியிருக்காரா, சரி எங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு வேணா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி எங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்றத கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மொபைல் வாங்கியிருக்காங்க. வாங்கின அந்த மொபைலுக்கு ஒரு சிம் கார்டும் வாங்கியிருக்காங்க. அந்த நம்பருக்கு ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து ஃபோன் கால். அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. முறையா நம்ம ஹீரோ இப்படிதான் ஹீரோயின் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. எதுக்காகனா ஹீரோயின் வாங்கியிருக்க அந்த ஃபோன் நம்பர் இவங்க அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்பரா. ரீசெண்டா தான் நம்ம ஹீரோ சிங்கப்பூர்ல இருந்து தான் அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்காப்புல. ஆனா வந்த கொஞ்ச நாள்லே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவங்க அம்மா கூட பேசாத நாளே கிடையாதான். அப்படி அவங்க அம்மா கூட எப்பவும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் தான் ஹீரோயின் வாங்கியிருக்காங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் அந்த நம்பர் எனக்கு வேணும், தயவு செஞ்சு அந்த நம்பர் எனக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க, ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் அதை பெருசாக நம்பல, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனோட, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இருந்த ஒரே ஆள்னா அது எங்க அம்மா தான். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் சிங்கப்பூருக்கு வேலைக்கே போனேன். ஆனால் போயிட்டு வரதுக்குள்ளே அவங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு. அவங்க கூட பேசிகிட்டே இருந்தால் எனக்கு அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இப்போ என்னை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தாலே சும்மாவாச்சும் வேறு ஏதாவது மொபைலில் அவங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணி மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட பேசுவேன், ஷேர் பண்ணுவேன். இந்த நம்பரை எனக்கு நீங்கள் கொடுக்க வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எப்போல்லாம் என் அம்மா கூட பேசணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஓரமாக கூட வச்சுட்டு போயிடுங்க. நான் என் அம்மா கூட பேசுகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கால் கட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, சரி ஓகே இவ்வளோ அம்மா பாசத்தோடு இருக்கானே சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சரி ஓகேங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட பேசுகிற மாதிரி தொடர்ந்து ஹீரோனுக்கு கால் பண்ணிடுறான். ஹீரோனும் கால் அட்டன் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் நம்ம ஹீரோனுக்கு அப்படி இவன் என்னதான் அவங்க அம்மா கூட பேசுவான் அப்படின்ற மாதிரி கால் அட்டன் பண்ணிட்டு அதை கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி கேட்கும்போது தான் ஹீரோ எந்த அளவுக்கு அவங்க அம்மா மேலே பாசம் வச்சிருக்கான், இறந்து போன அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறான், இது எல்லாமே ஹீரோ ஃபோனில் பேசுறது மூலியமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. ஹீரோயின் அந்த கால் அட்டன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்கன்ற விஷயம் ஹீரோக்கு தெரியாது. அது தெரியாமல் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்படியே இந்த கால் போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு 2-3 நாளைக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் காலே வரல. ஃபோன் கால் வரலன்னொடனே ஹீரோன்னு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. டெய்லி அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுவானே என்ன இன்னைக்கு ஃபோனே பண்ணல அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது தான் ஒரு 3 நாள் கழிச்சு ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் வந்ததுமே என்னாச்சு உங்களுக்கு, ஏன் திடீர்னு ஒரு 3 நாள் காலே பண்ணல, அவள் தானே அவங்க அம்மா பாசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்க, அதுக்கு காலில் இருக்க நம்ம ஹீரோவா, ஏங்க எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க, எனக்கு நடுவில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, அதனால தான் என்னால் பேச முடியல, சரி நீங்கள் கால் அட்டன் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க, நான் என் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு அவங்க அம்மாவை மிஸ் பண்ணான், அவன் இந்த நிலையில் இருக்கும்போது அவனை பார்த்துக்க யாரும் இல்லை, அதெல்லாம் அப்படியே அவங்க அம்மா கிட்ட கண் கலங்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். இது அத்தனையுமே ஃபோன் காலில் இருக்க நம்ம ஹீரோனு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி நம்ம ஹீரோ ஃபோன் பேச பேச ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்களை மீட் பண்ணுமே, நாளைக்கு இந்த டைமிங்க்கு இந்த கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட ஹீரோவும் கிளம்பி போகிறாரு. அங்கே போனால் ஃபோன்லேயே ஒரு நாள் பேசிட்டு இருந்த நம்ம ஹீரோவை முறையாக அன்றைக்கி தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த உடனே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நம்பிக்கை, எதுவுமே பேசாமல் ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. எஸ், இவங்களுக்குள்ள ஃபோன் கான்வர்சேஷன் அப்போவே காதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வீட்டுக்கு தெரியாமல் காதலிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க படிப்பு முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக படிப்பு முடிஞ்சதும் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா, ஆனால் ஹீரோயின் வீட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, சரியான சாதி வரி கொண்டவங்க, அவங்க கண்டிப்பாக இவங்களுடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் வீட்டை நம்மனா வேலைக்காவது மனசுக்கு பிடிச்ச நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் வீட்டை விட்டே ஓடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இப்போ 9 மாதம் கர்ப்பமா இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறதா இவங்களுடைய லவ் ஸ்டோரியை மொத்தமாக சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியாக இவங்க வந்த வேலையை போய் பார்க்குறாங்க. பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி டிராக்டரில் இவங்க குடும்பம்லாம் கிளம்பி போகிறாங்க. பின்னாடி நம்ம ஹீரோயினும் அவங்களும் அந்த காட்டிலேருந்து கிளம்புறதுக்காக கிளம்பி வராங்க. ஆனால் நம்ம ஹீரோனால நடக்க முடியல. ஸோ அதனால நீங்களா முன்னாடி கிளம்பி வீட்டுக்கு போங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியை முன்னாடி அனுப்பிடுறாரு. அவர் ஃப்ரெண்டான பாலசரவணனும் முன்னாடி போயிடுறாரு. இப்போ ஹீரோவும் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதியிலே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான பாலசரவணனுக்கால அவன் மெயின் ரோடுக்கு வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஃபோனை கோயில்கிட்டே விட்ட விஷயம் தெரிய வருது.
ஸோ உடனே வண்டியை திருப்பிட்டு ஃபோன் எடுக்கிறதுக்காக இவன் திரும்பவும் அந்த காட்டு நோக்கி வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் காட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோன் உட்காந்துட்டு இருக்காங்களே. அப்படி அவங்க உட்காந்துட்டு ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. என்னடான்னு பார்த்தா பின்னாடி அவங்க அப்பா கையில ஒரு கத்தியோட அவருடைய சின்ன பையனை கூட்டிட்டு வெறியோட வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே ஹீரோன் ஒரு மாதிரி பயந்து போக, கூட இருக்க நம்ம ஹீரோவா நீ ஒன்றும் பயப்படாத, அவர் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை சேஃப்கார்ட் பண்ணுற விதமாக முன்னாடி குறுக்க நின்றுட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போதே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அப்பா இருக்கார்ல, அவர் கையில் கத்தியோடு வந்துட்டு இருக்கிறத கூட இருக்க அந்த குட்டி பையன் பார்த்துட்டு அந்த சின்ன பையன் அந்த வெட்ட ரோலை வாங்கிட்டு ஹீரோனை குதத்துக்காக வந்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ குறுக்க வந்து அந்த வெட்டை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்திருக்க ஹீரோயின் அப்பா ஒரு மாதிரி கொலைவெறியோடு தான் வந்திருக்காரு. எதுக்காக அவர் அவ்வளோ கொலைவெறியோடு வந்திருக்காருன்னா அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பயங்கர சாதி வெறி கொண்டவங்களா இருக்காங்க. அவங்க வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் நம்மள அவ தலைகுனி வச்சுட்டு போயிட்டா, அவங்க கூட சேர்ந்து பிள்ளைய வர வித்துக்கு போறா, அதை நம்ம விட்டுறவே கூடாது, நாம் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அவளை உயிரோடு விடாதீங்க, அவளை வெட்டி எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கத்தி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சாதி சமூகம் கௌரவன்ற பேர்ல நேரமாத கர்ப்பிணியா இருக்க பெத்த பொண்ணையே வெட்டுறதுக்காக தான் இவங்க அப்பா கத்தியோட வந்திருக்காரு. இப்படி கொலைவெறியோட வந்திருக்கவர்கிட்ட இருந்து தான் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ எவ்வளோ முயற்சி பண்றான். ஆனா அதுக்குள்ள ஹீரோவுடைய முதுகுல வெட்டுக்காயம் ஏற்படுது. அப்படி இருந்தும் தான் மனைவியை தூக்கிட்டு அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அங்கே ஆல்ரெடி ஹீரோயின் அண்ணன் ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கான்ல, அவன் ஹீரோவை வழி மறைச்சி சுற்று போட்டுறாங்க. அவ்வளோதான், அவன் ஆளுங்களோட வந்து ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ டைமிங்கில் ஃபோன் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்கே வந்திருக்கான். அவன் வந்ததும் டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக ஓடி போக, அதுக்குள்ள ஹீரோவுடைய ஃப்ரெண்டான பாலசரவணனையும் போட்டு பொழகுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ என்னதான் அடி வாங்கினாலும் ரத்த வெள்ளத்துலையும் தான் மனைவி எப்படியாச்சும் காப்பாத்தின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறான். அப்படி நம்ம ஹீரோ தான் மனைவியை தூக்கிட்டு அந்த நிலசூழின்ற சாமியோட சில பக்கத்தில் கொஞ்சம் சேஃபாக உட்கார வச்சுட்டு இவனுங்களை சமாளிச்சுட்டு எப்படியாச்சும் ஒய்ஃபை காப்பாற்றலான்னு பார்க்குறான். ஆனால் முடியலைங்க. ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து ஹீரோன் அண்ணன் ஹீரோவுடைய காலிலே போட்டுறாங்க. அவ்வளோதான், ஹீரோவால் நகர முடியல. ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டே ஹீரோ கண்ணு முன்னாடியே துடிக்க அங்கே நிலசூழி கடவுள் பக்கத்திலே செய்யக்கூட முடியாத நிலைமையில துடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினை தங்கச்சின்னு கூட பார்க்காம இந்த அண்ணங்காரன் வெட்டருவை எடுத்து சரமாரியா விட்டுறான். இதை பொண்ணை பெற்ற அப்பங்காரன் தூரந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால எதுவுமே பண்ண முடியலையன்ற மாதிரி ரத்த வெள்ளத்துல ஒரு பக்கம் ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கான். வேணாண்டா விட்டுருங்கடா, புள்ளத்தாச்சி பொண்ணுடா வேணாடா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத மிருகமான ஹீரோயின் அண்ணன் சரமாரியா வெட்டந்து மட்டும் இல்லாம திரும்ப வந்து ஹீரோயின் வயிற்றுலேயே ஒரு வெட்டை போட்டு வயிற்றுல இந்த கருவையும் அறுத்துட்டு போயிடுறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமா ஆணவ கொலை பண்ணிட்டு இவனுங்க அங்கிருந்து ஹீரோவை மட்டும் உயிரோட விட்டு போயிடறானுங்க. ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோனை பார்த்து ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு கதறாரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. பக்கத்திலே தான் நிலசூழியோட சிலையும் இருக்கு. அந்த கடவுள் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் எந்த கடவுளும் அந்த கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்ற வரல. கடைசியில் நம்ம ஹீரோனோட அந்த அலறல் சத்தத்தோட அவங்க இறந்து போக அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் நம்மளை ஒரு மாதிரி கலங்கடிக்கும்னு சொன்னல. எஸ், இந்த படம் சாதிய ஆணவ கொலைக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படம். இதில் வந்திருக்க சம்பவம் எல்லாமே தமிழகத்தில் அங்கங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு தான் இப்படி ஒரு கதையை டேரக்டர் எடுத்திருக்காரு. என்ன மக்களே, இந்த கொலைச்சேவல்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.